வணக்கம். மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிருக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் உள்ளன. இதில பார்த்தீங்கன்னா, ஆ மாவட்ட வாரியாக தமிழ்நாடு முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி போட்டிருக்காங்க. அதிலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, காவலர், இரவு காவலர், மசால்ஜி மற்றும் இரவு காவலர், மசால்ஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகளுக்கு அ ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன்ற பணிகளுக்கு என்ன படிக்கணும்? ஸோ தேர்வுலாம் இதுக்கெல்லாம் உண்டா? இல்லையா? சிலபஸ் என்ன? ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி கேதர் பண்றது? அப்படிங்கிறது தான் இன்றைய காணொளி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம். நீங்க முதல் தடவ நம்ம சேனல பார்க்கிறவரா இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ நீங்க நீங்க சைட்ட பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீங்க பார்த்தீங்கன்னா, 4 வகையான கேட்டகரி பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாமினர், சீனியர் பிலிப், ஜூனியர் பிலிப் பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷனும், கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் ஒரு கேட்டகரியும், டிரைவர் ஒரு கேட்டகரியும், காப்பீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு கேட்டகரியும் நீங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இதுக்கு தனித்தனியா தான் அப்ளை பண்ணணும். சில பேர் கரெக்ட்டாவே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 4 கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா? 4 கேட்டகரிக்குமே 4 வெவ்வேறு நாட்களில் தேர்வு நடைபெறும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க 4 வெவ்வேறு நாட்களில் தேர்வு நடைபெறும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இந்த அ கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன் போன்ற பணிகளுக்கும், காப்பீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கும் போன்ற பணிகளுக்கும் மோர் ஆர் லெஸ் சேம் சிலபஸ் தான் குடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம பார்த்துட்டு, அந்த சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு, நம்ம ஸ்டடி மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எதற்கான நோட்டிஃபிகேஷன்னா, ஸோ நான் மதுரை மாவட்டத்துக்கு எடுத்திருக்கேன். தூய்மை பணியாளர், காவலர், இரவு காவலர், மசால்ஜி மற்றும் இரவு காவலர், அப்புறம் மசால்ஜி. ஸோ போன்ற பணிகளுக்காக தான் நான் நோட்டிஃபிகேஷன் தான் எடுத்திருக்கேன். அதில என்ன எக்ஸாம் பேட்டர்ன் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கொள்ளலாம். தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொது எழுத்து தேர்வுங்க. ஓஎம்ஆர் ஷீட்ல மொத்தம் 100 மதிப்பெண்கள். அப்புறம் செய்முறை தேர்வு பிராக்டிகல் அது 70 மதிப்பெண்கள். அப்புறம் வாய்மொழி தேர்வு ஓரல் டெஸ்ட் 30 மதிப்பெண். மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்ணுக்கு எடுக்குறாங்க. இந்த பொது எழுத்து தேர்வுல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பொது எழுத்து தேர்வுல பொது தமிழ் தமிழ் மொழி தகுதி தேர்வு 50 மதிப்பெண்ணும், அப்புறம் பொது அறிவு 50 மதிப்பெண்ணும், மொத்தம் 100 மதிப்பெண் குடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் நமக்கு டைம் குடுத்துருக்காங்க. பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம். சரிங்களா? ஸோ இந்த நீங்க தூய்மை பணியாளர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி போன்ற பணிகளுக்கு விண்ணப்பித்தாலும், நீங்க தமிழ் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லா படித்தாகணும். அப்புறம் பொது அறிவுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள். ஸோ இதுதாங்க அவங்க சிலபஸா குடுத்துருக்காங்க. சரி ஏங்க இதெல்லாம் நான் எங்க போய் படிக்கிறது? அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி உள்ள கேள்விகள் தமிழில் மட்டுமே கேட்கப்படும். சரிங்களா? நிறைய பேர் இங்கிலீஷ்ல கேட்பேன்னு நினைக்காதீங்க. தமிழில் மட்டுமே கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது பார்ட் டி செய்முறை தேர்விற்கு தேர்வுகளை தேர்வு செய்வதற்கு பகுதி ஆ மற்றும் பகுதி பி ஆகியவற்றில் பெறப்படும் மொத்த மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு விதிப்பின்படியில் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ பார்ட் ஏவும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. பார்ட் பியும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 1:5 என்ற ரேஷியோல நீங்க செய்முறை தேர்வுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அது இன்டர்வியூக்கு போவீங்க. ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா, வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன படிக்கணும்? அதுதான் நம்ம பிரைமரி கோலா இருக்கணும். ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். பார்த்துருப்பீங்க. அடிப்படை கணித திறன் நடப்பு நிகழ்வுன்ட்டு. நம்ம அடிப்படை கணித திறனுக்கு 6, 7, 8 ஸ்கூல் புக்குல மேக்ஸ் குடுத்துருக்கோம். நம்ம ஸ்டடி மெட்டீரியலா. அப்புறம் நடப்பு நிகழ்வு சொல்லியிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்துட்டோம். அப்புறம் என்னென்ன குடுக்குறோம் அப்படின்னா, அலுவலக உதவியாளர் பணிகள், அலுவலக பராமரிப்பு மற்றும் உபயோகத்திற்குள்ள பொருட்களை பராமரித்தல், உணவு தயாரிப்பு மற்றும் சமைத்தல், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் பற்றிய பொது அறிவு, உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், சாலை பாதுகாப்பு மற்றும் விதிகள், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீட்டு பராமரிப்பு முறைகள் மற்றும் சுகாதாரம், வீட்டு பராமரிப்பு முறைகள். ஸோ அந்த சிலபஸ்ல உள்ள எல்லாமே
நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நீங்கள் இதுதான் சிலபஸாக கொடுத்துருக்காங்க, நம்ம இதுதான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். இதை தவிர்த்து வந்து நீங்கள் வேறு ஏதோ ஸ்கூல் புக்கை எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுதான் சொல்லியிருக்காங்க, இதைத்தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது தான் சால சிறந்ததாக இருக்கும். ஓகேவா? இப்போ உணவு தயாரிப்பு மற்றும் சமைத்தல் அங்கே ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சமைக்கும் முறைகள். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டடி மெட்டீரியல் யாருமே கொடுக்கலங்க. நம்ம தான் குடிக்கிறோம். சமைக்கும் முறைகள் என்னென்ன? எப்படி சமைக்கணும்? அப்படிங்கிறது டீட்டெயில்டாக அவங்க சொன்னதை நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு இது தனியாக நம்ம கிளாஸும் எடுப்போங்க. சரிங்களா? நீரவையில் அவித்தல், அது ப்ரெஷர் குக்கர், நீரில் அவித்தல், போச்சிங், கொதிக்க வைத்தல், மெல்ல வற்ற வைத்தல், பிளான்ச்சிங். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதற்கான நம்ம ஸ்டடி மெட்டீரியல் தாங்க நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ சேம்பிளுக்கு தான் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். மற்றபடி எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே அவங்க கொடுத்த சிலபஸ் கவர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அலுவலக உதவியாளர் எழுதுறவங்களுக்கும், வாட்ச்மேன், மசால்ச்சி, இரவு காவலர் போன்ற பணிகளுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறது மட்டும் கிடையாது, உங்களுக்கான கிளாஸஸும் ஆன்லைன் கிளாஸஸும் இது சம்மந்தமாக எடுப்போம். நீங்கள் அதுலேயும் சேர்த்து படிச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து தமிழுக்கு 6 to 8க்கு வந்து ஸ்பெஷலாக நோட்ஸ் கொடுத்துருவோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தமிழுக்கு வந்து 3 கேட்டகரியில் கொடுக்குறேங்க. தமிழ் ஒன்வேர்டு, ஒரு நூல்வழி தனியாக, தமிழ் பாக்ஸ் நோட்ஸ் தனியாக. இப்போ தமிழ் ஒன்வேர்டு எப்படி கொடுக்குறேங்கிறதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். உதாரணமாக 6ஆம் வகுப்பு தமிழ் புக் வந்து எப்படி ஒரு வரி விடாமல் ஒன்வேர்டு எடுத்திருக்கோம். நம்ம ஸ்கூல் புக்கு அப்படியே கொடுக்கலங்க. அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ அந்த அடிப்படையில் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேதர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் 6 to 8 கொடுத்துருவோம். அது போக பாக்ஸ் நோட்ஸ்னு சொல்கிறேன், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம பாக்ஸ் நோட்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் சில கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? நம்ம அதையும் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து தாவர இலைப்பெயர்கள், அல், அரசு, மா, பாலா, வாழை. ஸோ இது வந்து இலை வகையில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் நோட்ஸ் இந்த இதுக்கு வந்து இப்போ காண 1, ஊனா 2, ஞான 3 இந்த மாதிரி பாக்ஸ் நோட்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால் பாக்ஸ் நோட்ஸும் உங்களுக்கு தமிழுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவோம். ஒன்வேர்டு கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே உள்ளதுன்னா சீனாவில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. அப்போ ஒன்வேர்டு கொடுத்துட்றோம், பாக்ஸ் நோட்ஸ் கொடுத்துட்றோம், அப்புறம் நூல்வெளி. ஸோ நூல்வெளி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ நூல்வெளி தனியாக கொடுத்துட்றேன். சரிங்களா? இந்த நூல்வெளி 6ஆம் வகுப்பு ஓப்பன் பண்ணுறேன். அப்போ இந்த நூல்வெளியை நீங்கள் படிச்சுக்கலாம். ஒவ்வொரு பாக்ஸாக வச்சுக்கோம். உங்களுக்கு எந்த அளவு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த அளவு நம்ம நூல்வெளி கொடுத்துருவோம். இப்போ நூல்வெளியில் சிலப்பதிகார பற்றி வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்னு வந்துடும். ஸோ இதுலேயே உங்களுக்கு படித்த மாதிரி ஆயிடுங்க தமிழுக்கு. இப்போ தமிழுக்கு பக்கமான மெட்டீரியல் இருக்குது. அப்புறம் பொது அறிவுக்கு நம்மக்கிட்ட பக்காவான மெட்டீரியல் இருக்குது. அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டு வேறு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து அதோட பிடிஎஃப் அனுப்புகிறோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து வெறும் 500 தாங்க நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த இரவு காவலர், மசால்ஜி, வாட்ச்மேன், அப்புறம் அலுவலக உதவியாளருக்கு விண்ணப்பித்தவங்க வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.